ஐபிஎல் 2026 முன்னிட்டு சிஎஸ்கே அவங்களோட ட்ரையல்ஸ் கேம்ப் நடத்திட்டு வராங்க. அதில் அட்டன் பண்ண ஒரு சில பிளேயர்ஸோட லிஸ்ட் வந்திருக்கு. அதை வீடியோல பார்க்கலாம். தவிர்த்து திரும்பி இந்திய டீம்ல கம்பேக் கொடுத்துருக்கும் ருத்ராஜ் கேக்வாட் எல்லாத்தையும் வீடியோல ஃபுட்டில பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம 21 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அப்டேட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சிஎஸ்கே பிளேயர்ஸ் இந்த அப்டேட் பார்த்துலாமா. சையத் முஸ்தாக் அலி டிராஃபிக்கான டீமே அவங்க ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கேரளாவில் லீட் பண்ண போறாரு சஞ்சு சாம்சன், குஜராத் லீட் பண்ண போறாரு ஊர்வில் பட்டேல். நம்ம 2 சிஎஸ்கே பிளேயர்ஸ் கேப்டன் பண்றாங்க. ருத்து மகாராஷ்டிரா கேப்டன்சி பண்ண போறாரு சொன்னாங்க. பட் அவர் பண்ணல. பிருத்வி ஷா தான் லீட் பண்ண போறாரு மகாராஷ்டிராவை. ருத்துவை இந்தியன் டீம்ல எடுத்துட்டாங்க. நம்ம சந்தோஷப்படுறதா இல்லைன்னா சஞ்சு சாம்சன் டிராப் பண்ணிட்டாங்க நம்ம வருத்தப்படுறதா தெரியல கைஸ். ஆமா, சஞ்சு சாம்சன் 2023 லாஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் ஒரு ஓடிஐ மேட்ச் விளையாடினாரு. விளையாடின மேட்ச்லயே மனுஷன் 100 அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் ஓடிஐ டீம் கூட வந்து கூட பார்க்கல. அதுலயும் ஸ்குவாட்ல கூட எடுக்கல. என் வாய்ப்பு தரவே மாட்டாங்க அவருக்கு. எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம ஜிஜி மாம்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே பிளேயர் தெரிஞ்சிச்சா இல்லையா தெரியல. அவருக்கு முன்னாடியே மனுஷன் அப்படியே T20 ஸ்குவாட்ல இருந்து ஒதுக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல கொடுத்தாங்க, நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8ன்னு அவர் அப்படி இப்படி வேற பொசிஷன்ல மாத்தி விளையாட வச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலா ஒரு டீம்ல இருந்தே ஒதுக்கிட்டாங்க T20ல. இப்ப அவ்வளோ ஸ்குவாட்ல எடுத்தாலும் அவருக்கு ஓப்பனிங் தான் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்த ஓப்பனிங் பொசிஷன்ல அவர் சான்ஸ் தர மாட்டாங்க. கேட்டா அவங்களோட வைஸ் கேப்டன் சுப்மன் கில் இருக்காரு. ஏன் அவர் கேப்டனா கூட ஆயிடலாம் கூட சீக்கிரம் சூரியகுமார் யாதவ் பார்த்து. லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள T20ல கிட்டத்தட்ட 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். அப்படிப்பட்ட பிளேயரை T20 ஸ்குவாட்ல மாத்தி இடத்த பொசிஷனை மாத்தி கொடுக்குறாங்க. என்ன பண்றாரு தெரியல. கௌதம் கம்பீர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சஞ்சுக்கு வர T20 சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா வாய்ப்பு தராங்களா இல்லையான்னு. அடுத்ததா இந்தியாவோட ஓடிஐ ஸ்குவாட் வந்திருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா கேஎல் ராகுல் லீட் பண்ண போற இந்த டீம்ல. ரோகோ 2 பேர் இருக்காங்க. ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரிஷப் பந்த், வாஷிங்டன், ரவீந்திர ஜடேஜா பேக் ஓடிஐ டீம்ல வந்திருக்காரு. குல்தீப் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, அர்ஷத் ராணா மனுஷன் அவர் இல்லைன்னா எப்படி இந்தியன் ஸ்குவாட்ல பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங் இருக்காங்க. குரூப் ஜுரேல் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட். ஃபைனலா ருத்து அவருடைய அந்த இந்தியா ஏல் டூர்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருல சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா. அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஒரு லாங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கேப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ருத்து இந்தியன் டீமுக்குள்ள பேக் வந்திருக்காரு ப்ளூஸ் கலர்ஸ்ல. என்னால இன்னும் கூட ஏத்துக்க முடியல கைஸ். கடைசியா விளையாட சீரீஸ்ல மனுஷன் அந்த T20 ஜிம்பாப்வே அகைன்ஸ்டா அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் டீமுக்குள்ளேயே அவர் எடுக்கல. அண்ட் ஃபைனலா இப்ப எடுத்திருக்காங்க. இவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அது தெரியாது எனக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா ருத்து இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் கண்டினியூ இப்ப திருப்பி ஓடிஐ ஃபார்மேட் விளையாடி முடிச்சிருக்காரு. திருப்பி இந்த ஓடிஐ ஃபார்மேட்ல வந்தாருன்னா அவரால் நல்லா பண்ண முடியும். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குல்ல, அதனாலதான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. பட் நம்மளுக்கு தெரியல கௌதம் கம்பீர் என்ன பண்ணுவாரு. அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் போனோம். ரோஹித்தும் ஜெய்ஸ்வால் இருக்காரு டீம்ல. ஜெய்ஸ்வால் எடுத்திருக்காங்க. அதனாலதான் ருத்து எப்படியாச்சும் பெஞ்சில உட்கார வைக்கணும்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா போட்டு வச்சிருப்பாரு கௌதம் கம்பீர் ஆபியஸா. பெருசா ஓப்புலாம் வச்சுக்காதீங்க. ருத்துக்கு பிள்ளைங்க நம்மள வாய்ப்பு கிடைக்க இல்லையான்னு. அந்த வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல, ருத்து நல்லா பண்ணணும் நம்மளுக்கு அதே ஒரு விஷயம் தான். ஆனா வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். எதிர்பார்க்காதீங்க, ஏமாற்றம் தான் கிடைக்கும் கைஸ். அது கண்டிப்பா டவுட். பார்க்கலாம் கம்பீர் மாமா ருத்ராஜ் கேக்கோட் வாய்ப்பு தராரா இல்லையான்னு. இல்லைன்னா பெஞ்சில குறைச்சு அவர் வாட்டர் பாட்டில் தூக்க விடுறாங்களான்னு பார்க்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் கிட்டத்தட்ட இன்னொரு 15 நாள் கிட்ட தான் இருக்கு. இதுக்குள்ள சிஎஸ்கே அவங்களோட ட்ரையல்ஸ் கேம்ப் நடத்திட்டு வராங்க. அதாவது சிஎஸ்கேவோட ஐ பர்ஃபார்மன்ஸ் சென்டர் நாவலூர்ல இருக்குல்ல, அங்கதான் சிஎஸ்கே இந்த பிராக்டிஸ் கேம்ப் கண்டக்ட் பண்றாங்க. நிறைய பிளேயர்ஸ் இதுல பங்கேற்றிருக்காங்க இந்த ட்ரையல்ஸ்ல. அதுவும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஒரு 3 பிளேயர் கிட்ட இந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்றாங்க. அவங்க யார் யாரு அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த ட்ரையல்ஸ்ல மெயினான சிஎஸ்கே தரப்புல இருந்து யாரு இருக்காங்கன்னா ஸ்ரீகாந்த் இருக்குல்ல, சிஎஸ்கே அனலிஸ்ட். அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையல்ஸ் கேம்ப்ல பாத்தீங்கன்னா மெயினான ஒரு ஆளா இருக்காரு. அவர் தான் பிளேயர்ஸ் பார்த்தா இது பண்ணிட்டு இருக்காரு. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரையல்ஸ் எப்படி கண்டக்ட் பண்றாங்கன்னா அந்த ஒரு மேட்ச் சிமுலேஷன் மாதிரி தான் கைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மொத்தமா ஒரு மேட்ச்ல இவ்வளவு ரன் வேணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பன் நெட்ஸ்ல தான் இந்த சிஎஸ்கே அவங்க ட்ரையல்ஸ் நடத்திட்டு வராங்க. நிறைய டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 பால் கொடுத்துட்டு ஒரு 10 ரன் அடிக்கணும், 6 பால்ல ஒரு 20 ரன் அடிக்கணும். அந்த மாதிரி பிளேயர்ஸ் டார்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்குள்ள பிளேயர்ஸ் நெட்ஸ்ல எப்படி அதை பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அதை வச்சு அந்த பிளேயரை பார்த்தா டிசைட் பண்ணுவாங்க. ஆனா சிஎஸ்கே என்ன பண்றாங்கன்னா இப்ப ஓப்பன் நெட்ஸ்ல தான் அந்த ஒரு ட்ரையல்ஸ் கேம்பை பார்த்து நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் இது சிஎஸ்கேவோட ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணா ஃபர்ஸ்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர் இருக்காருங்க. யூபிஎஸ் சேர்ந்தவர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவரு லெஃப்ட் ஆர்ம் பவுலிங்கும் போட முடியும். ஒரு ஆல் கிரவுண்டரு. யூபி லீக்ல ஒரு இவரை பத்தி பெருசா பேசிட்டு வராங்க. கண்டிப்பா இவரோட பேர் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷன்ல ஒரு பெரிய தொகைக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டீம் இவர் எடுக்க போறாங்க. பிரசாந்த் வீர் நல்ல டேலண்ட்டுங்க. இவரு நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த யூபி லீக்ல எடுத்து பாருங்க, மனுஷன் வேற லெவலில் கலக்கிருக்காரு. யூபியோட மெயின் டீம் கூட விளையாடுறதுல வெறும் அந்த யூபி T20 லீக்ல தான் விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் டைமே அதே நல்லா பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டாவே பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட பிரசாந்த் வீர் தான் வாங்கியிருந்தாரு. பார்க்கலாம் பிரசாந்த் வீருக்கு சிஎஸ்கே பிட்டிங் போடுறாங்களா ஆக்ஷன்ல. இந்த பிளேயரா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சஞ்சய் யாதவ் தான் இருக்காரு. சஞ்சய் யாதவ் இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் கோசம் விளையாடி இருக்காரு. ஆனா பெருசா இருந்தாலும் எதுவும் பண்ணதில்ல. ஆனா ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அண்ட் என்ன ப்ரோ சஞ்சய் யாதவ் ஜடேஜாவோட கம்பேர் பண்றீங்களா கேட்காதீங்க கைஸ். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு இந்தியன் ஆப்ஷனும் ஜடேஜாவால ஃபில் பண்ண முடியாது. பட் அவர் பொசிஷன்ல அவர் பண்ற வேலையை பண்ணனா அதுக்கு சஞ்சய் யாதவ் கரெக்டா இருப்பாரு.
லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங்கும் போடுவாரு. நல்ல ஃபீல்டர் கூட இவரு. ஐபிஎல்ல ஒரு 1 or 2 மேட்சஸ் ஏதோ ப்ளே பண்ணிருக்காரு நினைக்கிறேன் சஞ்சய் யாதவ். ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்ம் நல்லா தான் இருந்திருக்கு. பட் போவாங்களா சிஎஸ்கே சஞ்சய் யாதவ்க்கு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்த இன்னொரு தமிழ்நாடு பிளேயர் யாரு கேட்டீங்கன்னா அதிதேஷ் குருசுவாமி. இவரை பத்தி நம்ம அந்த பழைய சேனல் நம்ம வச்சிருந்தோம்ல அதுல பேசியிருப்போம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 2024 டைம்லயே சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. திருப்பி இந்த 2026 ஐபிஎல் கோசம் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு அதிதேஷ் குருசுவாமி. ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற இவரு. அது தவிர இவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. நல்லாவே பண்ணிருக்காரு டிஎன்பிஎல் மிடில் ஓவர்ஸ்ல. சிஎஸ்கே ஒரு பேக்கெட் விக்கெட் கீப்பிங் அதுவும் இந்தியன் ஆப்ஷன் வேணும்னா மேபி இவர் சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல பிளேயருங்க. ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு. நல்லா க்ரூம் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே நல்ல பிளேயரா வரலாம் இவர் ஃபியூச்சர்ல. பார்க்கலாம் சிஎஸ்கே இவருக்கு போறாங்களான்னு. அடுத்த தமிழ்நாடு பிளேயரா கேட்டீங்க யாரு கேட்டீங்கன்னா நிதிஷ் ராஜகோபால். இவருமே ஒரு நல்ல பிளேயருங்க. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் சொல்லணும். இவர் பேர் இன்னும் ஐபிஎல் அடிபடாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு சொல்லணும். ஏன்னா டிஎன்பிஎல் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் நடக்குதாங்க ஒரு டீமுக்கு. அதுல கண்டிப்பா ஒரு 3 மேட்ச்ல சோலோவா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த மாரி ஒரு பிளேயர் இவர் நல்லா பண்ண முடியும். இவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். டிஎன்பிஎல் சேலம் ஸ்பாடன்ஸ் அன்னைக்கு விளையாடுறாரு. நல்லா பண்ணிருக்காருங்க டிஎன்பிஎல். வருஷம் எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு சிங்கிள் ஹேண்டடா. நிதிஷ் ராஜகோபாலும் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காரு. பார்க்கலாம் இவங்களாம் மேபி பாத்தீங்கன்னா மோஸ்டா பேக்கப்ஸா தான் இருப்பாங்க சிஎஸ்கே. கைஸ் நான் சொன்ன இந்த 4 பேரை தவிர நிறைய பிளேயர் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் லிஸ்ட் வந்தா கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம 77 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இன்னும் நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.